Good morning to everyone. This video for the calculus for school students, particularly 11th and 12th student. State board la vandu 11th student kum, CBS la vandu 11th student kum irukra ஒரு portion அது. Very important topic, very important portion. Exam point of view சரி, knowledge oriented ஆவும் சரி, calculus வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை பற்றி சின்ன பேசிக் என்ன இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன் நான் இந்த வீடியோவில். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக ப்ராப்ளம் டிஸ்கஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் கால்குலஸ்னால் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமே கிடையாது. மேக்ஸிமம் ஸ்டேட் எடுத்த உடனே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இல்லை எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவோம். இதில் கால்குலஸ்னால் என்ன, அதனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அ கால்குலஸ்? கால்குலஸ்னால் என்ன, எதை பற்றி படிக்கிறது கால்குலஸ்? கால்குலஸ்ன்றது எதை பற்றி படிக்கிறது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி எடுத்துக்கலாம், டைம் எடுத்துக்கலாம். இதை பற்றி படிக்கிறது தான் வந்து கால்குலஸ். கால்குலஸ்னாவே அபவுட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் அக்கர் எங்கெல்லாம் ரேட் ஆஃப் சேஞ்ச் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஓகே, ஒரு பஸ்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச், என்ன வேகத்தில் போகிறோம், இவ்வளோ நேரத்தில் போகிறோமா, 10 km/h எவ்வளோ நேரத்தில் மூவ் பண்ணுறோம், ஓகே, என்ன ஸ்பீடில் போகிறோம், எல்லாமே வந்து எல்லா சயின்ஸ்லேயும் இருக்குது. ரேட் ஆஃப் சேஞ்சுன்றது இல்லாதது எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு சாப்பாடு வைக்கிறோம் அரிசினா எவ்வளோ நேரத்தில் வந்து அது சாப்பாடு ஆகுது அப்படின்றது அதுவும் ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். ஓகே, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிஷியனை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக மெஷரிங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டீவியேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் அட் எ பாயிண்ட் ஆன் த கர்வ். ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன அப்படின்றத மேத்தமெட்டிஷியன் மெஷர் பண்ண முடியும். அதுக்கு இந்த கால்குலஸ் யூஸ் ஆகுது. ஓகே, இது ஒரு ஃபிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க, தட் இஸ் த வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு த வெலாசிட்டி. அதை பற்றி படிப்பாங்க ஃபிசிஸ்ட்டு. அண்டு கெமிஸ்ட் பார்த்திங்கன்னா வாண்ட்ஸ் டு நோ த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் ஓகே would result in the formation of one or more substances called products from the one or more starting material called the reactants. ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட், நாலஞ்சு மெட்டீரியலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அது என்ன மாதிரி அவுட்புட் வருது, என்ன சேஞ்சஸ், அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த மோர் தென் 2 ப்ராடக்ட் ஸ்டார்டிங் மெட்டீரியலை சேர்த்திங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் வருதோ அது ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச். தட் இஸ் த கெமிஸ்ட். பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பயாலஜிஸ்ட் லைக் டு அனலைஸ் த சேஞ்ச் தட் டேக் பிளேஸ் இன் த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அனிமல் பாப்புலேஷன் ஆர் பிளான்ட் பாப்புலேஷன் அட் எனி டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு 4 வருஷத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு செடி நிறைய வைக்கிறாங்கன்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ இதுவாகுது, எவ்வளோ வளருது அப்படின்றத பார்க்கலாம். த பாப்புலேஷன் எவ்வளோ இண்டிவிஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் டைமில் 4 இயரில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் த பயாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லை, நம்முடைய பிளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணலாம். ஈ வுட் ஆல்சோ வாண்ட் டு நோ த ரேட் அட் விச் த பிளட் ஃப்ளோஸ் த்ரூ எ பிளட் வெசல் சச் அஸ் வெயின் ஆர் ஆர்டரி அண்ட் த பார்ட் ஆஃப் த வெசல் ஆர் ஆர்டரி இன் விச் திஸ் ஃப்ளோ இஸ் லோவஸ்ட் ஆர் ஹையஸ்ட். அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கான்றத இந்த பிளட்னுடைய ஃப்ளோவை வந்து நம்முடைய வெசலில் செக் பண்ணுறதுக்கும் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச். தட் இஸ் த கால்குலஸ். அதெல்லாம் கால்குலஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியல, அவ்வளோதான். அதே மாதிரி எக்கானமிஸ்ட் ஆல்சோ ஸ்டடீஸ் த மார்ஜினல் டிமாண்ட், மார்ஜினல் ரெவென்யூ என்ன, மார்ஜினல் ப்ராஃபிட் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிமாண்ட் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ப்ராஃபிட் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரெவென்யூ என்ன அப்படின்றத படிப்போம். பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸிமம் இது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. மார்ஜினல் டிமாண்ட், மார்ஜினல் ரெவென்யூ, மார்ஜினல் ப்ராஃபிட்ன்றதை. அதே மாதிரி ஜியாலஜிஸ்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் நோவிங் த ரேட் அட் விச் அன் இன்ட்ரடியூஸ்டு பாடி ஆஃப் த மோல்டன் ராக் கூல்ஸ் பை த கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் இன் டு த சரௌண்டிங் ராக்.
ஒரு கூலாக இருக்கிற ஒரு பாறையை வந்து அதை சுற்றி இருக்கிற பாறைகளை ஈட்டை கொடுத்து எப்படி வந்து கூல் பண்ணலாம், அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி கூல் பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்றத படிக்கிறது தான் ஜியாலஜிஸ்ட். அதே மாதிரி இன்ஜினியர் வந்து வாண்ட்ஸ் டு நோ த ரேட் அட் விச் த வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு ஆர் அவுட் ஆஃப் த ரிசர்வேர். ஓகே, ஒரு டேங்க்கில் வந்து வாட்டரை ஏற்றுறோம், ஓகேவா, அது என்ன வேகத்தில் ஏற்றுறோம், அது என்ன வேகத்தில் வெளியே வருது வாட்டர் அப்படின்றத படிக்கிறது இன்ஜினியர் படிப்பாங்க. அதே மாதிரி அர்பன் ஜியோகிராஃபர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பாப்புலேஷன் டென்சிட்டி இன் எ சிட்டி வித் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சிட்டி. நம்ம சென்னையை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க சென்னையை. அந்த பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ டென்சிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி மெட்ராலஜிஸ்ட் இஸ் கன்சர்ன் வித் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹைட். இவ்வளோ ஹைட்டில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது பர்டிகுலர் ஹைட்டில் அப்படின்றத எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத மெட்ராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் த சம் கால்குலஸ். கால்குலஸ்னுடைய யூசேஜ் இங்கெல்லாம் இருக்குன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். மேக்ஸிமம் ஒரு ஹிஸ்ட்ரோவில் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேத்தமெட்டிஷியன் இருப்பாங்க. ஏன் மேத்தமெட்டிஷியன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒர்க் வந்து அங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது மேத்தமெட்டிஷியனுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ மேத்தமெட்டிஷியன் யூசேஜ் எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஒரு 10 பாயிண்ட் வந்து வெரி குட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது டெவலப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மேத்தமெட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை டெவலப் பண்ணுறோன்னா அது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். அதே ஒரு சயின்ஸில் ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த சயின்ஸில் அந்த பர்டிகுலர் இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே, நமக்கு தெரியாது, நம்ம மேத்தமெட்டிக்ஸ்னால் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுன்னா இது எங்கடா யூஸ் பண்ணுற தேவையில்லாமல் படிக்கிறோமே அப்படின்னு தோணும். பட் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டூல்ஸ் ஓகே ஃபார் எவரி ஓகேவா சயின்சஸ். ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேல்குலஸ் எப்படி ஆரிஜின் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கேல்குலஸ்ன்றது கிரியேட்டட் இண்டிபெண்டன்ட்லி இந்த இங்கிலாந்து பை சர் ஐசக் நியூட்டன் 1642-1727 அவர் தான் க்ரியேட் பண்ணார். அண்ட் இன் ஜெர்மனி பை கோட்ஃப்ரெட் வில்ஹெல்ம் லெபினிட்ஸ் 1646 and 1716, த லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த 17th century. ரெண்டு பேருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், இம்பார்ட்டண்ட் கால்குலஸ்னுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்கு வந்து ரெண்டு பேருக்குமே உண்டு. நியூட்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் began with his study of the two of the great books on mathematics at that time, Euclid's Elements and Rescatio Law Geometry. இந்த ரெண்டு புக்கை படிக்கும் பொழுது தான் அவருக்கு மேத்தமெட்டிக்ஸில் மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நியூட்டன்ஸ் he also became aware of the work of the great scientists who preceded him, including Galileo and Fermat. By the end of 1664, Newton aimed to have mastered all the mathematics knowledge of the time and had begun adding substantially to it. In 1665, he began his study of the rate of change of the fluctuations and quantities such as distance or temperatures that varied continuously. நம்முடைய டிஸ்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சரோட ரேட் ஆஃப் சேஞ்சை பற்றி படிக்க ஆரம்பித்தார். ஓகே, இன் 1665. The results of this study was what we today call the differential calculus. Also, who study the mathematics today stand on Isaac Newton's shoulders. ஓகே, இதை பற்றி அவர் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர் அண்ட் டிஸ்டன்ஸ் படிக்க ஆரம்பிச்சோன்னா அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்னு படிக்கிறோம். ஓகே, இன்றைக்கி படிக்கிறது எல்லா கால்குலஸுமே வந்து நியூட்டன்ஸினுடைய மூளையிலேருந்து வந்தது தான். மெனி ஆஃப் த லெபினிட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே அட் அ டைமில் ஒரே டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யார் லெபினிட்ஸ் அண்ட் நியூட்டன். பட் ஆனால் லெபினிட்ஸ் வந்து இனிஷியலாக வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டார் அந்த ஜேர்னல் ஆஃப் ஆக்டா எடிட்டோரியம்ன்ற எஸ்டிஏ எடிட்டோரியம்ன்ற ஜேர்னலில் வந்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டார் 1682. பட் ஐடென்டிஃபை பண்ணுற ரெண்டு பேருமே நல்லா கண்டுபிடிச்சாலும் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது வந்து லெபினிட்ஸ் தான்.
அதனால் லெபினிட்ஸினுடைய கான்செப்டை தான் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவருடைய ஒர்க் அண்ட் ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ். த ஜேர்னல் கண்டைன்ஸ் இஸ் ஒர்க் ஆன் கால்குலஸ் led to the bitter controversy with Newton over who first discovered the calculus. ஸோ யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. பட் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது லெபினிட்ஸ் தான். கால்குலஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை வந்து பப்ளிஷ் பண்ணது லெபினிட்ஸ் தான். ஃபஸ்ட் பப்ளிஷ் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஆன் கால்குலஸ் அண்ட் வாஸ் த ஃபஸ்ட் டு யூஸ் த நோட்டேஷன் தட் ஹாஸ் நவ் பிகம் த ஸ்டாண்டர்ட். அவர் யூஸ் பண்ண நோட்டேஷன் தான் நம்ம ஸ்டாண்டர்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யார்? லெபினிட்ஸ் யூஸ் பண்ணது. Augustin Louis Cauchy 1789 and 1857, born in Paris in 1789, is considered to be the most outstanding mathematical analyst of the first half of the 19th century. Mathematical analyst. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஆரிஜினாக இருந்தாங்க, நிறைய ஃபார்முலாஸ் டெவலப் பண்ணாங்க. பட் காஷின்றவர் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு டெஃபனிஷன் கொடுத்தாரு. Cauchy made many contributions to calculus. In his 1829 textbook Leconte's Le Calcul Differential அப்படின்ற புக்கில் he gave the first reasonably clear definition of the limit. Was the first to define the derivative as the limit of the difference quotient delta y by delta x f of x delta x minus f of x. இதுதான் நம்ம டிஃபரன்ஸ் டெரிவேட்டிவ்னுடைய டெஃபினிஷன் யூஸ் பண்ணால் as limit delta x tends 0 this is equal to f dash of x அப்படின்னு படிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த டெஃபினேஷனை கொடுத்தது வந்து காஷி தான். கிளியர் டெஃபினேஷன் கொடுத்தது காஷி. ஒரு கிளியர் டெஃபினேஷன் கொடுத்தாலும் கார்ல் வியஸ்ட்ராஸ்ன்றவர் ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், அவர் தான் எப்சிலான் டெல்டா டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணார் ஃபார் த லிமிட் அண்ட் கண்டினியூட்டி டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு. வியஸ்ட்ராஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு கிரியேட் த கால்குலஸ். ஓகே. So what is the calculus? What is the calculus? Calculus is the mathematics of ratio of change of quantities. Change of quantities. Already discussed. Calculus is the rate of change தான். ஒரு பொருளுடைய மாற்றம், ஓகேவா, இல்லை ஒரு பொருளுடைய மூமெண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் அது calculus. It is also the mathematics of tangent lines, slopes, area, volumes, arc length, centroid, curvature, and a variety of other concepts that have enabled scientists, engineers, economists to model the real life situation. கால்குலஸ்ன்றத இன்னொரு வேவில் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இஸ் a limit machine அப்படின்னு சொல்லலாம். that involves 3 stages. The first stage பார்த்தீங்கன்னா ப்ரீ கால்குலஸ்ன்னு சொல்லலாம். மேத்தமெட்டிக்ஸ் such as the slope of the line or the area of the rectangle. The second stage is limit process சொல்லலாம். Third stage is called the calculus formation such as derivative or integral. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், consider the function f of x equal to x. We want to find the limit of this function at x equal to 5. Limit of the function at x equal to 5. The 5க்கு நியர்பை, ஓகேவா, வெரி நியர்பை, லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. லெஃப்டில் என்ன வரும்? 4.995 அண்ட் 4.99 அண்ட் 4.95, 4.9. இதெல்லாம் வெரி நியர் டு லெஃப்ட் ஆஃப் த 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5. ரைட் ஆஃப் த 5னா 5.001, 5.01, 5.1. இதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணிங்கன்னா 4.995 பார்த்தீங்கன்னா 14.995 வருது. 5.001 15.001 வருது. 5.01 15.01 சம்திங் இதே மாதிரி. ஸோ இந்த அப்படின்னா அட் த பாயிண்ட் 5ல் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் வேல்யூ? ஓகேவா, அட் த பாயிண்ட் 5ல் ஃபங்க்ஷன் வேல்யூ. We deduce the value of the f of x at x equal to 5 should be greater than 14.995 and less than 15.1. ஸோ அட் x equal to 5ல் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? 14.995 to 15.001. Assuming now then the dramatic happens between the x equal to 4.995 5.001, it is reasonably to assume that the value of the f of x at x equal to 5 as dictated by the number of the numbers to the left of 5 is 15. Left of 5 is a 15. அதே மாதிரி when x approaches the 5 from the right f of x should be taking the value 15. ஸோ இந்த 14.995ன்றது நியர் டு எங்கே இருக்குது? 15. அப்படின்னா 4.995 5.001க்கும் ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஈச் அதர்.
ஓகேவா? அப்படின்னா 5ல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன வரும் அப்ரோச் ஆகும்? 15 தான் அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 5.001க்கு 15.001. இது ரைட்லேருந்து அப்ரோச் பண்ணுது 5 அப்ரோச் பண்ணும்போது எதை அப்ரோச் பண்ணும்? 15 தான் அப்ரோச் பண்ணணும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. அதான் சொல்கிறாங்க இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 15 தான் இருக்க முடியும், ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 15. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஆர் ஈக்குவல் டு 15. அப்படின்னா லிமிட் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 15. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட ஜியோமெட்ரிக்கல் மீனிங் என்ன, ஜியோமெட்ரிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இட்ஸ் அ வெரி பேசிக் ஐடியா. ஓகே, டெஃபினெட்லி இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ, டு எவரி ஒன். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படிக்க மறந்த ஒரு சில விஷயங்கள் தான் இது. மேக்ஸிமம் நம்ம யாரும் ஹிஸ்ட்ரியை படிக்க மாட்டோம். டைரெக்டாக என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அப்படின்றத சால்வ் பண்ணிவிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவோம். டெஃபினட்டாக ஹிஸ்ட்ரின்றது என்னென்னு தெரியணும், எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு தெரியணும். நான் கொடுத்தது வெரி லிட்டில் பிட்டு தான். இதுக்கு மேலே நிறைய நம்ம லேர்ன் பண்ணும்போது தான், அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ண முடியும். அப்படின்ட்டு தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே.